ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோம் குக்கிங் சந்தியா. டுடே ரெசிபி நாம் இன்றைக்கி மருந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம். அடிக்கிற மழைக்கு நிறைய பேருக்கு சளி பிடிச்சிட்டு ரொம்பவே தொல்லையாக இருக்கும். இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். புளியிலேயே மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட நீங்கள் குழம்பு தாளிக்கிறப்போ கூட போட்டுக்கலாம். நான் முன்னாடியே போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நாங்கள் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வாசனைக்கோசம் நம்ம வடகம் போடுறோம். வடகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இது கூட வெங்காயமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் பெரிய வெங்காயமும் சேர்த்து நான் இன்றைக்கி வதக்கியிருக்கேன். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். ரெடி. இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூட நம்ம சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 2 செகண்ட். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி வந்துச்சு. இதுக்கு தேவையான மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம். மிளகு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கோங்க. இப்போ மிளகு பொரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு குழம்பு கொதிக்கக்குள்ளே இதை நம்ம தேவையான இந்த பக்கம் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அடுத்து 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம பொடி பண்ண போகிறோம். எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே சுக்கு 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சுக்கு போட்டுக்கலாம். இதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பொடியை நம்ம குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பொடியை மொத்தமாகவே நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இறக்கிறதுக்கு முன்னாடி இதை தான் போடணும். இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு பொடி போட்டு நல்லாவே கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம்.
இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான சுக்கு மிளகு குழம்பு ரெடி. சுவையான சுக்கு மிளகு குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் குழம்பு எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.